கோவை பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு உங்களை ஒவ்வொரு முறை இங்கே வரும்போதும் கோவை பத்திரிகைகள் தான் நான் சொன்னதை அப்படியே வார்த்தை மாறாமல் அப்படியே பிரசுரிக்கிறார்கள். 2-3 இடங்களில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம், நான் சொல்லாதை சொன்னதாக போடுகிற அனுபவத்தை நான் பெற்றேன். எங்களுடைய நிர்வாக குழு கூட்டத்தில் இரட்டை இலக்கம் என்ற சொல்லையே நான் பயன்படுத்தவில்லை, யாரும் பயன்படுத்தவில்லை. ஆனால் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது இப்படி நீங்கள் பேசுகிறீர்களாமே, அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார்கள். நான் அதை பேசவே இல்லை. அவர் பத்திரிகையாளர்கள் எல்லா கட்சியும் இடம் கேட்கறதே, நீங்க எவ்வளவு கேட்பீங்க என்று திருச்சி எம்பிகிட்ட கேட்டாங்க. அவரு இப்ப நேரம் யோசிச்சுட்டு நாங்க 8 தொகுதி ஜெயிச்சா அங்கீகாரம் கிடைக்கும், அதனால ஒரு 12 கூட கேட்கலாம், ஆனா அது ஏன் முடிவு இல்லை, தலைமை என்ன தீர்மானிக்கிறதோ அதுதான் அப்படின்னு சொல்லி அது விளக்கம் கொடுத்துட்டாரு. ஆனாலும் கூட ஒரு 2 பத்திரிகைகள் இன்னைக்கு இரட்டை இலக்கத்தில் இடம் கேட்கிறார்கள் நிர்வாக குழுவிலே என்று இன்னைக்கு காலையிலே பத்திரிகைகளில் பார்த்தேன். கோவையிலே நான் எவ்வொரு முறை பத்திரிகையாளர்களை இந்த 30 ஆண்டு காலத்தில் சந்தித்த போதும் எந்த கட்டத்திலும் பிரஸ் ராங்கா இன்டர்பிரட் பண்ணதும் கிடையாது, நான் சொன்னதாக சொன்னதும் கிடையாது. நாங்கள் மண்டல வாரியாக 7 மண்டலங்களாக தமிழகத்தை பிரித்து அங்கே செயல் வீரர்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நாளை தொடங்குகிறது, ஜூலை 1ஆம் தேதி. அது கோவை மண்டலத்தில் திருப்பூரிலே நடத்துவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆக தமிழகம் பூராவில் உள்ள மாவட்டங்களை இந்த 7 மண்டலங்களிலே சந்தித்து செப்டம்பர் 15 திருச்சியில் நாங்கள் நடத்த இருக்கிற பேரறிஞர் அண்ணா அவர்களின் 117வது பிறந்த நாள் விழா மாநாட்டை நடத்துவதற்கு 5 லட்சம் பேர் உறுதியாக திரண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறோம். காசு பணம் கொடுத்து யாரை அழைத்து வருவதில்லை. இயக்கத்தின் மீது பற்றும் லட்சியங்களிலே உறுதியும் உள்ள தோழர்கள் உறுதியாக கடந்த 31 ஆண்டுகளாக என்னோடு இருக்கிறார்கள். இயக்கத்திற்கு ரத்தமும் நாளமுமாக இருக்கிறார்கள். தொண்டர்கள் தொடங்கிய கட்சி இந்த கட்சி, அவர்கள் தியாகத்தால் உருவான கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே அந்த ஏற்பாடுகளை மற்றவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கும் போது நாளைய முதல் கூட்டத்திற்காக என்று நான் வந்திருக்கிறேன். நேற்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலேயே சொன்னேன், தேர்தலை பொறுத்தமட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெறும், இந்த கூட்டணி வெற்றி பெறும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை, தனிப்பெரும்பான்மை பெறும். கூட்டணி அரசுக்கே அங்கே வேலை இருக்காது. ஆகவே தேர்தலுக்கு முழு மூச்சாக எப்படி டாக்டர் கலைஞர் அவர்களின் இறுதி மூச்சு பிரிவதற்கு முன்பு அவரை சந்தித்த போது நான் என்ன சொன்னேனோ, நானும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் 2 மட்டும்தான் அவரை பார்க்க போனோம். வைகோ வந்திருக்கிறாப்பான்னு சொன்னார். அப்பொழுது உங்களுக்கு எப்படி ஒரு 30 ஆண்டுகள் பக்கபலமாக இருந்தேனோ அதை போல தம்பிக்கும் நான் பக்கபலமாக இருப்பேன் என்று சொன்னவுடன் என் கையை பற்றி கொண்டார் ஸ்டாலின். கண்களிலே கண்ணீர் கசிந்தது கலைஞர் அவர்களுக்கு. கடைசி காலத்தில் அவர் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது நான் கொடுத்த வாக்குறுதியை உறுதியாக காப்பாற்றுவேன். அந்த முடிவில் தான் நிர்வாக குழுவிலும் நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றியை தேடிக் கொடுப்பதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முழுமூச்சாக பாடுபடும். தனி பெரும்பான்மை, அப்சல்யூட் மெஜாரிட்டி, அறுதி பெரும்பான்மை திராவிட முன்னேற்ற கழகம் பெறும். ஆகவே இந்த பின்னணியில் எங்களுடைய பணிகளை நாங்கள் இதுவரை இந்த அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியதில்லை, ஒரு அறிக்கை விட்டதில்லை. காரணம், அவர்கள் சிறப்பான ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அறிவிக்கப்படாத திட்டங்கள், இனோவேட்டிவ் ஸ்கீம்ஸ் ஒவ்வொரு நாளும் யோசித்து அதை திட்டங்களை வெளியிட்டு அதை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர். தாய்மார்கள், பெண்கள் உள்ளத்தில் அவர்கள் மனது நிறைய
இயக்கத்தின் மீது திமுக மீது பற்று கொண்டிருக்கிறார்கள். இலவச பேருந்து, மாதம் 1000 ரூபாய், இதை போல ஒவ்வொரு தரப்பினருக்கும், மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, வேலை இல்லாதவர்களுக்கு பல திட்டங்கள் அதை நிறைவேற்றி கொண்டே வருகிறார்கள். ஆகவே அந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். கூட்டணியிலே அங்கம் வகிக்கிற கட்சிகள் மட்டுமல்ல, நான் முதலில் சொன்னவாறு திமுக சிங்கிள் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி பெறும். அது நடக்கத்தான் போகிறது. ஆனால் அதற்கு முன்பாக இங்கே பிஜேபி அதிமுக கூட்டணியை பற்றித்தான் இப்பொழுது அதிகமான செய்திகள் யார் யாரோடு சேருவார்கள் என்று வந்து கொண்டிருக்கின்றன. இங்கே எந்த குழப்பமும் இல்லை. திமுக கூட்டணியிலே உறுதியாக இருக்கிறார்கள் எல்லோரும்.